வாடா மயனே, கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு போவோம். எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. அம்மா கிட்ட காசு இல்லைப்பா. ஏதாவது வேலை செஞ்சாதான் எனக்கு காசு கிடைக்கும். அப்பதாப்பா அம்மானால சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும். சரிம்மா, இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம். குண்டு பொண்ணு, குண்டு பொண்ணு, குண்டு பொண்ணு. அம்மா, அப்பா குரல் மாதிரி கேட்குதுமா. உனக்கு பசியில காது அடைக்குதுப்பா. அதனால தான் அப்பா கூப்பிட்ற மாதிரியும் உனக்கு கேட்குது. குண்டு பொண்ணு, எங்க இருக்க குண்டு பொண்ணு? குண்டு பொண்ணு, குண்டு பொண்ணு, குண்டு பொண்ணு. அம்மா, மறுபடியும் மறுபடியும் அப்பா குரல் மாதிரியே கேட்குதும்மா. அந்த தலைப்பாக்கார ஆளு வரமாட்டான்ப்பா. அவங்க அம்மாவுக்கு தான் அவன் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அப்பா நம்மளை கண்டிப்பாக தேடி வருவார். குண்டு பொண்ணு, எங்க இருக்க குண்டு பொண்ணு? என்னைய விட்டுட்டு போக உனக்கு மனசு எப்படி வந்துச்சு குண்டு பொண்ணு? குண்டு பொண்ணு, குண்டு பொண்ணு, என் செல்ல மயனே, இங்க வாடா. அப்பா, அப்பா, என்னங்க? நீங்க தாங்க என்னோட குலதெய்வம். உங்க அம்மா என்னைய வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டாங்க. குண்டு பொண்ணு, பெரியவங்க ஏதாவது சொல்லதான் செய்வாங்க. அதுக்காக வீட்டை விட்டு கோவிச்சுக்கிட்டு வரலாமா? பாத்தீங்களா, நீங்க இப்போ உங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அட அது இல்லம்மா, எங்க அம்மாவுக்குலாம் நான் சப்போர்ட் பண்ணி பேசல. வயசானவங்க ஏதாவது சொன்னா நாம தாமா அனுசரிச்சு போகணும். வாமா, வீட்டுக்கு போகலாம். அந்த கிழவி அம்மாவை கண்டபடி பேசிருச்சுப்பா. சாப்பிட எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஆனா அம்மா மட்டும் வேலைக்கு போய் சம்பாரிச்சு சாப்பாடு வாங்கி கொடுக்கணுமா, அந்த கிழவி சொல்லுது. பாட்டிய கிளவின்லாம் சொல்லக்கூடாதுப்பா. குண்டு பொண்ணு, உன்கிட்ட ஒரு நல்ல செய்தி சொல்லலான்னு தான் வந்தேன். நீங்களோ எந்த வேலைக்கும் போகாம திண்ணையிலேயே படுத்து தூங்குறீங்க. வீட்டுக்கு எப்படிங்க காசு வரும்? நான் எதை வச்சு சமைச்சு போடுவேன்? ஆனா சாப்பிட மட்டும் ஒரு சட்டி சோறு கொடுன்னு என்கிட்ட சண்டை போடுறீங்க. நான் எங்கிருந்து போய் சாப்பாடு கொண்டு வருவேன்? குண்டு பொண்ணு, நான் ஒரு நல்ல செய்தி சொல்லலான்னு தான் வந்தேன் குண்டு பொண்ணு. ஆனா அதுக்குள்ளேயும் இப்படி நடந்து போயிருச்சு. எனக்கு பட்டணத்துல வேலை கிடைச்சிருக்கு குண்டு பொண்ணு. இன்னும் 2 நாள்ல நாம பட்டணத்துக்கு கிளம்ப போறோம் குண்டு பொண்ணு. அங்கேயே வீடு எடுத்து தங்கிக்கிறலாம் குண்டு பொண்ணு. அப்படியாங்க? ரொம்ப சந்தோஷங்க. இன்னும் 2 நாள்ல நம்ம பட்டணம் கிளம்ப போறோமா?